அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். "எனைத்திட்பம் எய்திய கண்ணும், வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும், செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பிப் போற்றாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு ஸ்ட்ராங்கா, ரெசிலியன்ட்டா, கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஆனா, நீங்க செய்யக்கூடிய வேலையில அந்த ஒரு தன்மைய கொண்டு வரலைன்னா, உலகம் உங்களை விரும்பாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 670 அதிகாரம் வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, வரலாறு படைக்கும் குடிமைப் பணிகள் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யுபிஎஸ்சி அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டு 100 வருடங்கள அவங்க நிறைவு செய்ய இருக்காங்க. அவங்க 100 வருஷத்துக்கு வந்திருக்காங்க. சரியா? அந்த 100த் இயர் ஆனிவர்சரிய தான் இந்த இடத்துல நமக்கு குடுத்திருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. ஆல்ரெடி குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே இந்த ஒரு கன்டென்ட் வந்து நமக்கு முக்கியமா தான் இருக்கும். எப்படி இந்தியாவுல சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரேன். சரியா? அப்படி பார்க்கிறப்ப, ஸோ முதல்ல 1790கள்ல கவர்னர் ஜெனரல் காரன்வாலிஸ் பிரபு இருக்கார் இல்லையா? அவருதான் ஒரு குடிமைப் பணிகள் அப்படிங்கிற அந்த அரசு பணிகளுக்கான ஒரு கட்டமைப்ப முதல்ல கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரன்வாலிஸ் பிரபு தான். அதுக்கப்புறமா தான் வெல்லஸ்லி அவர்கள் 1800கள்ல கொல்கத்தாவுல குடிமைப் பணியாளர்களுக்கான பயிற்சி பெறுவதற்காக ஒரு ஒரு காலேஜ வந்து செட்டப் பண்றாரு. அந்த காலேஜ் தான் வில்லியம் கல்லூரி, வில்லியம் காலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 1806 முதல் பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்லயே ஹெயில்பெரி அப்படிங்கிற பகுதியில இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட கல்லூரி ஒன்று இருக்கும். அங்க அந்த குடிமைப் பணிகளுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அது அந்த இந்தியாவுல எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள், இந்திய மொழிகள சொல்லிக் குடுக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள். அதன் பிறகு 1853ஆம் ஆண்டு தான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. டல்ஹௌசி பிரபு வந்து என்ன பண்றாருன்னா, மெக்காலே அவர்கள் தலைமையில இந்த குடிமைப் பணிகள் ரிலேட்டடா ஒரு கமிட்டிய வந்து போடுறாங்க. ஓகேவா? அந்த கமிட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இந்த குடிமைப் பணியாளர்கள் அ வேலை செய்யணும் அப்படின்னா, அதற்கு தேர்வு அடிப்படையில அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த போட்டித் தேர்வு முறைய கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெக்காலே அவர்கள் தான். தேர்வு அடிப்படையில அவங்கள தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதன் பிறகு அவருடைய அந்த பரிந்துரைக்கு அடிப்படையில, அதன் பேர்ல 1856ஆம் ஆண்டு தான் அந்த முதல் போட்டித் தேர்வு அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்டிசன் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்திருக்கும். 1886ல. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இந்திய குடிமைப் பணிகள வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இம்பீரியல், மாகாணவலிகள், அடுத்தது துணைப் பணிகள் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அடுத்ததா 1912ல மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்லிங்டன் அவர்கள் தலைமையில, லார்ட் இஸ்லிங்டன் தலைமையில ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சிவில் சர்வீசஸ்ல இந்தியன்ஸோட ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, 1885கள்ல இருந்தே, அதுக்கு முன்னாடி 1884 மெட்ராஸ் மகாஜன சபா உருவாக்கப்பட்டதிலிருந்தே, சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் வந்து இந்தியாவிலயும் நடக்கணும். அ யூரோப் பிரிட்டிஷ்லயும் நடக்கணும். அதே மாரி இந்தியன்ஸோட ரெப்ரசன்டேஷன அதிகப்படுத்தணும். இந்தியனைசேஷன் ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள வந்து கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. அதன் பிறகு தான் 1912ல இந்த இஸ்லிங்டன் அவர்கள் குழு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ்ல 5% மட்டும் தான் இந்தியர்கள் இருக்காங்க. அத 25% இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? அதன் பிறகு 1919ஆம் ஆண்டு கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்திருக்கும். அதுல ஒரு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில 1923 லீ கமிஷன் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இந்த லீ கமிஷன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான பரிந்துரைகள வந்து குடுத்திருப்பாங்க. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு 1926 அக்டோபர் 1ஆம் தேதி சர் ரோஸ் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் முதல்ல இந்த பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இது தொடங்கப்பட்டு தான் இப்ப 100 வருஷம் வந்திருக்கு. 100த் ஆனிவர்சரி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஒரு எவல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். காரன் வாலிஸ் வராரு. அப்புறம் வெல்லஸ்லி வராங்க. அதுக்கப்புறமா தான் டல்ஹௌசி பிரபு. அதுக்கப்புறமா தான் மெக்காலே கமிட்டி போடுறாங்க. அப்புறமா நமக்கு இஸ்லிங்டன் கமிட்டி இருக்கு. லீ கமிட்டி இருக்கு.
கடைசியா ரோஸ் பார்க்கர் அவர்கள் தலைமையில வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அமைக்கப்படுது. பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு எவல்யூஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறோம். அது தாண்டி யுபிஎஸ்சியோட 100த் இயர்ன்னு பார்க்குறப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? 315லேருந்து 323 வரைக்கும் இருக்கு. அப்படிங்கிற இந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்கள பார்த்துருக்கோம். நன்றி.